கூடலூர் அருகே மேலும் ஒருவரை புலி அடித்துக் கொன்றதால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் வனத்துறையை கண்டித்து நேற்று சாலை மறியல். நீதி கேட்டு வீதிக்கு வந்த கம்யூனிஸ்ட், விசிகா மற்றும் நாம் தமிழர் கட்சி உட்பட்ட அப்பகுதி இளைஞர்கள் கைது. என்ன நடந்தது? நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரவிச்சந்திரன். அவர் தன்னுடைய தோட்டத்தில் விவசாய பணிகளை மேற்கொண்டிருந்த போது அங்கு வந்த புலி அவரை அடித்துக் கொண்டுள்ளது. புதருக்குள் இருந்து விவசாயி ரவிச்சந்திரனின் அலறல் சத்தமும் புலியின் உருமல் சத்தமும் கேட்ட நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விவசாயி ரவிச்சந்திரனை உயிருடன் காப்பாற்ற முடியாத நிலையில் அவரது சிதைந்த உடல் மட்டுமே அவர்களுக்கு கிடைத்தது. ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி இதே பகுதிக்குட்பட்ட லாரஸ்டன் நம்பர் 4 என்ற இடத்தில் பாலகிருஷ்ணன் என்ற விவசாயியை இதே புலி அடித்துக் கொண்டுள்ளது. மனித இரத்த சுவை அறிந்த புலி மீண்டும் மீண்டும் பொதுமக்களை தாக்கி கொன்று வரும் இச்சூழலில் வனத்துறை ட்ரோன் கேமரா வைத்து வெறும் வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். காலம் காலமாக இப்பகுதியில் வசித்து வரும் நாங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு உயிர் பயத்துடன் வாழ்வதாக வேதனையுடன் தெரிவித்தார்கள். இதனிடையே பொதுமக்களை காப்பாற்றாத வனத்துறையை கண்டித்து அப்பகுதி அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரை காப்பாற்ற வேண்டி போராடிய அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து நாம் தமிழர் கட்சி கூடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கார்த்திக் அவர்களிடம் பேசினோம். ஆமா, அந்த பகுதியில நேற்று மதியம் ஒரு விவசாயி ஒருத்தர் அவர் வீட்டு பக்கத்துல தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தேயிலை தோட்டம் இருக்கும்போது அவரை நேற்று மதியம் புலி தாக்கி அவர் இறந்திருக்காரு. தாக்குன புலி ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அவர் காட்டுக்குள்ள வனப்பகுதிக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமா சாப்பிட்டுருக்கு. பாத்தேங்க, அந்த புகைப்படம் எல்லாம் பார்த்தேன், மிக ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்போ இது நேத்து நடந்தது. சரியா இதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி 9ஆம் தேதி அதே பகுதியில பாலகிருஷ்ணன் அப்படின்றவரை புலி தாக்கி அவர் இறந்திருக்காரு. 2 வாரத்துக்கு அதே பகுதியை சேர்ந்த விவசாயி தான் அவரும். ஒரே கிராமம். சரி சரி. அவர் சம்பவம் நடந்து அடுத்த ஒரு 15 நாள் கழிச்சு இவரை தாக்கிருக்கு. அப்ப போன முறை புலி தாக்கினப்பே வனத்துறை நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், புலியை பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதான் ரொம்ப மெத்தன போக்குல இருந்தனால அதாவது புலியை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எதுவுமே பெருசா பண்ணல. அவங்க மெத்தன போக்கா இருந்த காரணத்தினால இந்த அட்டாக் நேத்து மறுபடியும் நடந்திருக்கு. இது காட்டு பகுதியா இல்ல மக்களோட குடியிருப்பு பகுதி தானா? ஆனா இப்போ நடந்தது மக்கள் குடியிருப்பு. அது என்னன்னா, இது கூடலூர் தொகுதியில கிட்டத்தட்ட பாதி பகுதி பாத்தீங்கன்னா காடு சார்ந்த பகுதிமா தான் இருக்கும். காட்டு மக்கள் குடியிருப்பு இருக்கும். அது காடுன்னு சொல்ல முடியாது, காலகாலம் மக்கள் அங்க வசிக்கிற மக்கள் தான். கிட்டத்தட்ட நேத்து நடந்த அந்த கிராமம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தலைமுறையா 50-60 வருஷமும் மக்கள் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன சிக்கல்னா, வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு காட்டுக்குள்ள தானே இருக்காங்க, காட்டுல புலி தாக்கும் யானை தாக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம். நீங்க புலி இடத்துல இருக்கீங்க, யானை இடத்துல இருக்கீங்க, அது உங்களை அடிக்கத்தானே செய்யும்ன்ற மாதிரி. ஆனா அது கிடையாது. அவங்க இங்க கூடலூர் இந்த ஓவேலி பேரூராட்சி தான் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதல்ல கட்டமைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு. அதுக்கப்புறம் தான் தொகுதிக்கு உள்ள மற்ற நகராட்சி ஊராட்சி எல்லாம் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து மக்கள் அங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. மக்கள் அங்க குடியமர்த்தி இருக்கு, அவங்க விவசாயம் பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. வனவிலங்கு சிக்கல் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் தான் அதிகபட்சம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா என்னன்னா, எங்கேயாவது ஒரு வருஷத்துக்கு அங்கங்க அந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான். பெரிய அளவுக்கான ஒரு இழப்பு கிடையாது. ஆனா இந்த ஒரு 5-6 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. குறிப்பா இந்த ஒரு 3 மாசம் அவைக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்டவங்க யானை புலிதாக்கி இறந்திருக்காங்க. குறிப்பா இந்த 1 மாசம் 2 பேர் புலிதாக்கி ஒரே கிராமத்துல இறந்திருக்காங்க. இப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா அரசு தரப்புல இருந்து யாருமே இதுக்கான அதாவது இதை தவிர்க்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப ஏதாவது சந்தேகம் எழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு? இல்ல, அதுதான் இப்ப என்ன மக்களுக்கு என்ன அச்சுறுத்தல், என்ன பயம் வருது அப்படின்னா, மேகமலை, மாஞ்சோலை மாதிரி மக்களை இங்க இருந்து வெளியேற்றதுக்கான இது மலை மாவட்டம், மலை கிராமம் தான். அப்ப இங்கேயும் மக்களை வெளியேற்றதுக்கான ஒரு முன்னடிக்கையா இருக்கா? ஏன்னா எந்த நடவடிக்கையுமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல 2 பேரை அட்டாக் பண்ணுது அப்படின்ற வடவிலங்கு அட்டாக் பண்ணுறது பெரிய விஷயம். 3 மாசத்துல கிட்டத்தட்ட 10 பேர் இறந்திருக்காங்கன்னு பெரிய விஷயம். ஆனா எந்த நடவடிக்கையுமே வனத்துறை போல. அச்சுறுத்தல் தான் காவல்துறையை வச்சு. நேத்து நடந்த சம்பவமே அதுதான். இப்ப நேத்து மக்கள் உடலை வச்சுட்டு அந்த கிராமத்துல எந்த ஒரு பொது சொத்துக்கு அசம்பாவிதம் பண்ணாம, பெரிய அளவுக்கான எந்த இதுவுமே இல்லாம அமைதியான முறையில் போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேல மக்கள் இந்த உடலை எடுக்க விடாம போராட்டம் பண்ணாங்க. தீர்வு கொடுங்க. மக்கள் கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா,
புளிய வந்து சுட்டு பிடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுங்க. நீங்க போன முறை வந்து புளிய பிடிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் பிடிக்கல. அதோட விளைவு இன்னைக்கு இன்னொரு உயிர் போயிருச்சு. நீங்க இப்ப சுட்டு பிடிங்க அப்படின்ற உத்தரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கோரிக்கை வரல. அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு மயக்கூசி செலுத்தோ இல்லையா கூண்டு வச்சு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரியே தான் அவங்க வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஆனா மக்கள் இல்ல, மீண்டும் நீங்க பிடிச்சி இது பண்ணாலும் மக்களை தாக்கதான் செய்யும். அதனால நீங்க வந்து சுட்டு பிடிச்சி சுட்டு இது பண்ணிருங்கன்ற மாதிரி மக்கள் கோரிக்கை வச்சாங்க. சட்டத்துல இடமும் இருக்கு. அது ஒரு விலங்கு வந்து மனிதனை வந்து அச்சுறுத்தி ஒரு உயிரை கொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அது சுட்டு பிடிக்கிறதுக்கான சட்ட வழிமுறைகளுமே இருக்கு. நம்ம பக்கத்துல, நம்ம கூடலூர் பக்கத்துல கேரளா மாநிலம் பக்கத்துல வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இது மாதிரி நடந்திருக்கு. சுட்டு பிடிக்கிற உத்தரவுகள் நிறைய வந்திருக்கு. கர்நாடகா, நம்ம பக்கத்துல கர்நாடகா, முதுமலை ஃபாரஸ்ட் பக்கத்துல கர்நாடகாலையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. ரொம்ப நானீற்றா மாறின அந்த மாதிரி புலிகளை சுட்டு பிடிக்கிறதுக்கான சட்ட வழிமுறைகள் இருக்கு. ஆனா என்னன்னா தமிழ்நாடு வனத்துறை வந்து இது வந்து ரொம்ப மெத்தன போக்கா, அதாவது மக்களை வந்து தானா மக்கள் வெளியேறணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து ஆசைப்படுது. அப்படிதானே? அதுதான். ஆமா ஆமா. நேத்து வந்து 5-6 மணி நேரம் போராட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மக்கள் கன்வின்ஸ் ஆகவே இல்ல. வனத்துறையோட நடவடிக்கை கன்வின்ஸ் ஆகவே இல்ல. எந்த ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. அதோடைய விளைவு தான் இந்த உயிர் போயிருக்கு அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க அந்த வழியா தான் பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, வேலைக்கு போறவங்க எல்லாமே அந்த வழியா போறாங்க. அவ்வளவு 54 வயசு நேத்து வர புலி தாக்குனவரு இதே ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெண்மணி தாக்கிருந்தா கொடூர மரணமால இருக்கு. அவருடைய உடம்பு வந்து பிச்சு பிச்சு தின்றுருக்கு உடம்பு முழுக்க. இதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது இதே மாதிரி. இன்னும் கொடூரமா வந்து இவராத முகம் தெரிஞ்சது, அவர் முகம் தெரியாத அளவுக்கு கூட வந்து ரொம்ப கொடூரமா தாக்கிருக்கு. ஆட்கொல்லி புலியிடமிருந்து மக்களை காப்பாற்ற இந்த தாவேகா அரசும் வனத்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.